கொய்த்து சிக்கன் மஜ்பூஸ் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. தேவையான பொருள் நறுக்குன 2 பெரிய வெங்காயம், பூசணிப்பூ, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், காஞ்ச லெமனு. சிக்கன் வாங்கும்போது நல்லா பெரிய பீஸா கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அரிசியை கழுவி நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல ஊற வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ்க்கு மேல தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்ச உடனே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பட்டை அதெல்லாம் போட்டுட்டு அதன் பிறகு சிக்கனையும் அதுல போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கலக்கி மீண்டும் உப்பு செக் பண்ணி பாருங்க. தேவைன்னா போட்டுக்கோங்க. பெல்ட் போடாம 5 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சு ½ hour லோ ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணி எடுக்கணும். அதுக்குள்ள தக்கூஸ் ரெடி பண்றதுக்கு தேவையான பொருள் 3 தக்காளி, 5 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுப்புல சட்டி வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி 2 பல் பூண்டு பொடிசா கட் பண்ணி அது கூட ஒரு பச்சை மிளகா கீரி போட்டு எல்லாம் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வதக்கிட்டு அரைச்சு வச்சதை எடுத்து ஊத்திட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு உப்பு செக் பண்ணி பாருங்க. தேவைன்னா போட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் ரெடி ஆயிடும். அதன் பிறகு கார சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருள் 10 பச்சை மிளகா, 2 பல் பூண்டு அரைச்சு எடுத்துட்டு அது கூட ஒரு லெமனை புளிஞ்சு ஊத்தினீங்கன்னா அது ரெடி. ½ hourக்கு அப்புறம் சிக்கன் நல்லாவே வந்திருக்கும். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு தண்ணி தனியா சிக்கன் தனியா பிரிச்சு எடுத்துக்கோங்க. அதன் பிறகு குக்கர் அடுப்புல வச்சு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் சேமியாவை போட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு அதுல போட்டுட்டு அரிசி எந்த கிளாஸ்ல அளந்து எடுத்தீங்களோ அந்த கிளாஸை எடுத்துக்கிட்டு கறியை வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியில ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணின்ற மாதிரி கணக்கு பண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு அடுப்பு ஆன் பண்ணி அடுப்புல வச்சுட்டு ஒரு கலக்கி உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. தேவைன்னா போட்டுக்கோங்க. போட்ட அப்புறம் குக்கர்ல பெல்ட் இல்லாம மூடி வச்சீங்கன்னா ஒரு 10 இருந்து 15 நிமிஷத்துல நல்லா தண்ணி எல்லாம் இழுத்து தம் போடுற பதத்துக்கு வரும். இந்த நேரத்துல பக்கத்துல இன்னொரு அடுப்பு பத்த வச்சு தோசைகளை வச்சு கொஞ்சம் சூடு ஏற்றி அதுல தூக்கி குக்கரை வச்சுட்டு பட்டை, கிராம்பு நல்லா பொடியா அரைச்சு மேல தூவி விட்டுட்டு அதன் பிறகு கொஞ்சமா எண்ணெயை மேலாக ஊத்தி அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டீங்கன்னா ரெடி ஆயிடும். அதன் பிறகு வேக வச்சு சிக்கனை பொரிச்சு எடுக்க கொஞ்சமா மஞ்சள் தண்ணியில கலந்து வேக வச்ச சிக்கன்ல ஃபுல்லா தடவிட்டு அரைச்ச பட்டை, கிராம்பு பொடி அப்படியே மேலாக தூவி விட்டுட்டு திரும்பி மறுபக்கமும் திருப்பி மேலாக தூவி விட்டுட்டு இரும்பு சட்டியில தேவையான அளவு எண்ணெயை ஊத்தி பொரிச்சு எடுத்தீங்கன்னா அதுவும் ரெடி. சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பொரிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லாவே சாஃப்டா இருக்கும். இல்லைனா கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும். சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாம இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.